ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்டு டாஸ்கோடைய வீடியோஸ் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி SBO ஐடியை லாகின் பண்ணிக்கிறீங்க. ஸ்கோர் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா டுடே டாஸ்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஓப்பன் த கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப். சப்போஸ் இதில் வர வீடியோஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். வீடியோ போயிட்டுருக்கோம், அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப்பு உள்ளே போயிட்டு சர்ச்சு EarnKaro ஆப்பு சர்ச் பண்ணிட்டு இன்ஸ்டால் அண்டு சைன் அப் வித் யுவர் கரண்ட் மொபைல் நம்பர். ஆர் கரண்ட் மொபைல் நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மொபைல் நம்பர் இருந்தாலும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் கம்ப்ளீட் த சைன் அப் ப்ராசஸ், கிளிக் த ப்ரொஃபைல் மெனு. ப்ரொஃபைல் மெனுவில் செலக்ட் ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆஃப்டர் ஆப்ஷன் ரெஃபர் அண்ட் ஏர்ன் பேஜ், அந்த பேஜை காப்பி பண்ணணும். ரெஃபர் அண்ட் ஏர்ன் ரெஃபரல் லிங்க்கு ரெஃபரல் ஃபாலோ வீடியோ. இப்போ பாருங்கள், நான் சப்மிட் ஃபாலோ த டாஸ்க். ஆல்ரெடி நீங்கள் முன்னாடி சப்மிட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதே பேஜ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டில்ன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்னு கொடுக்கணும். ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன். ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துட்றீங்க. சூஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்னு கொடுக்குறீங்க. இங்கே நீங்கள் காப்பி பண்ணிட்டு வரீங்க பார்த்தீங்களா, அது எப்படி காப்பி பண்ணுறதுன்றதை இப்போ லைவாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி EarnKaro ஆப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா EarnKaro அப்ளிகேஷன்ஸ் இந்த ஆப் வந்துடும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு வீடியோ லாங்காக போகுன்றதுக்காக நான் சம்டைமில் இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இன்ஸ்டாலிங் போயிட்டுருக்கு. லாகின் ஆர் சைன் அப், இப்படி சென்ட் SMS. இதில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் போடுறீங்க, மெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர், என்ட்ரு ஃபோன் ஆர் இமெயில் ஐடி. இப்போ நம்ம ஒரு மொபைல் நம்பர் அப்படியே OTP வந்துடுச்சு. கண்டினியூ பண்ண. ஆல்ரெடி இங்கே மெயில் ஐடி நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே செட் யுவர் பாஸ்வேர்டு இருக்கும். நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கணும். பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்கணும். இப்போ என்ட்ரி யுவர் ஃபுல் நேம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்கணும். ஆல்ரெடி அந்த ஆப்புக்குள்ளே வந்துட்டோம். இதை இருக்குது பாருங்கள், ப்ரொஃபைல்ன்றதை கிளிக் பண்ணுறோம். இந்த ப்ரொஃபைல்ன்றதை கிளிக் பண்ணதும் அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்ன்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டுருக்கு. அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ரெஃபரல் ஏர்ன் அப்படின்றத கிளிக் பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் லிங்க் வந்துடுச்சு. டாப் டு காப்பி லைட்டாக டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த காப்பி ஆகிடும். பாருங்கள், டச் பண்ணுறீங்க, அது பாருங்கள் காப்பி ஆயிடுச்சு. கேப்டு டு கிளிப் போர்டு இது காப்பி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டுடே டாஸ்க் இருக்கிறதுல கிளிக் பண்ணிக்கணும்.
கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா டைட்டில்ன்றத ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் போட்டுக்கணும். ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் போட்டுக்கணும். டைட்டில் அப்படியே இங்கே சூஸ் த டைப்புன்றது வந்து வெப்சைட்னு போட்டுக்கணும். வெப்சைட்டுன்றத செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் அங்கே காப்பி பண்ணிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, இந்த யூஆர்எல் இங்கே பேஸ்ட் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்ன்ற ஆப்ஷன்ஸ் வந்துடும். இதை பேஸ்ட்ன்றது ஆப்ஷன்ஸை கொடுக்கணும். இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகே ஆச்சுங்களா? இவ்வளோ தான் இந்த டாஸ்க்கு 3 எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது இதுதான். அப்படியே லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துட வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் சிம்பிள் ஆல் கொடுத்து வச்சுக்கிங்க. ஓகே, தேங்க்யூ.